இந்த மாலை வேளையில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு சிறு வார்த்தையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஒரு வாரத்தில் இந்த வார்த்தையை நான் ஒரு 4 தடவை என்னோடய காதால் கேட்டேன். இந்த வார்த்தையை கேட்டது எனக்கு திருப்பி திருப்பி என்ன பண்ணுச்சுன்னா, என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருந்தது. நான் தம்பி சொன்னாங்க, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, அண்ணி எங்கள் சர்ச்சில் சண்டை ஒன்று எங்களுக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி என்கிட்ட பேசும்போது, சரி அப்போ இந்த வார்த்தையை வச்சு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் சாபத் அன்னைக்கு நைட்டு எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை சர்ச்சு வீட்டுக்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு எப்பவும் போல் சாப்பிட்டாச்சு. சாபத் லெசனையும் ஒரு தடவை வாசித்தாச்சு, படித்தாச்சு. சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு முன்பாக நான் அன்னைக்கு ஜெபம் பண்ணுறேன். அன்றைக்கி எப்போவுமே சாபத் லெசன் படித்தோன்னா அதுலேருந்து ஏதாவது வச்சு ஜெபம் பண்ணுவோம். நான் அன்றைக்கி சாபத் லெசன் வச்சு ஜெபம் பண்ணலை. எனக்கு திருப்பியும் இந்த வசனம் நினைவு வந்துச்சு. தேவன் என்னட்ட வாசம் பண்ண நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஏசப்பா நீங்கள் என்கிட்ட வாசம் பண்ணணுன்னா நான் என்ன செய்யணும், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு என்ன பண்ணிட்டேன்னா, நான் தூங்கிட்டேன். நடிச்சாமல் இருக்கும். எல்லோரும் தூங்கிட்டாங்க. பிள்ளைங்க 2 தூங்குதுங்க. என்னோடய கணவர் அன்றைக்கி வீட்டில் இல்லை, அவங்க வெளியூர் போயிட்டாங்க. நானும் பிள்ளைங்களை மட்டும்தான் தூங்கியாச்சு. எனக்கு எப்போவுமே கனவு கண்டா என்ன செஞ்சிருவேன்னா மறந்துடும். ஒரு கனவுமே எனக்கு நினைவு இருக்காது. ஏன்னா நான் ரொம்ப தூங்கினேன்னா அந்தளவு ரொம்ப டீப்பாக தூங்குவேன். யாருமே என்னை எழுப்பவே மாட்டாங்க, எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டேன். அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். நான் என்ன செய்கிறேன்னா, நல்ல ஒரு தூக்கத்தில் இருக்கேன். ஒரு கனவு தெரியுது. அந்த கனவு எனக்கு கொஞ்சம் நினைவு இருக்குது, ஆனால் மறந்துட்டேன், தூங்கிட்டேன். திருப்பி ஆனால் நல்லா தூங்கிட்டேன். திருப்பி காலையில் அதே மாதிரி 5 மணிக்கு அதே கனவு எனக்கு திருப்பி வருது. திருப்பி வந்தோடனே எனக்கு அப்பயும் ஒன்றும் புரியலை. திருப்பி யோசிக்கிறேன். யோசித்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு நினைவு வந்துச்சு. காலையில் எந்திரிக்கும்போது இது என்கிட்ட பேசினது தேவன் தான் என்கிட்ட பேசியிருக்காங்க. நான் என்ன கேட்டனோ எனக்கு கேட்டதற்கான பதிலை தேவன் இதில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன கேட்டுட்டு படுத்தேன்னா, ஏசப்பா நீங்கள் என்னட்ட வாசம் பண்ண நான் என்ன செய்யணும், என்கிட்ட இருக்க குறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டுட்டு படுத்தேன். ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு வெளிப்படுத்தின என்னோட குறை என்னென்னா, நான் ரொம்ப கோவப்படுவேன். எனக்கு ஒரு பொறுமையே இருக்காது. கொஞ்சம் கூட எனக்கு பொறுமையே இருக்காது. அதே இதுக்கு நான் கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எனக்கு உணர்த்தினாங்க. அதே இதுக்கு தேவன் சொன்ன காரியத்தை விட்டுட்டு நான் பிடிவாதமாக இன்னொரு காரியத்தை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உணர்த்தினாங்க. நான் அன்னைக்கு உணர்ந்துக்கிட்டேன். அப்போ நைட்டு என்கிட்ட பேசினது ஏசப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மனசில் காலையில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த 1 மாதமாக பயங்கர வீட்டில் ஒரு சூழ்நிலையும் ஒரு சரியில்லாத ஒரு சூழ்நிலையாக தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு கஷ்டத்தின் மத்தியிலும் நான் தேவன்கிட்ட கேட்டப்போ தேவன் எனக்கு ஒரு அழகான பதிலை எனக்கு அந்த நேரத்தில் கொடுத்தாங்க. அதை வச்சு தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாருக்குமே தெரியல, கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா எங்கே வாசம் பண்ணுறாருன்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஏசப்பா எங்கே இருக்காருன்னு சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்காருன்னு ஒரு பதில் சொல்லுவோம். இல்லைன்னா ஆலயத்தில் எப்பயோ இருப்பாங்கன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா எங்கே நம்ம ஜெபிக்கிறோமோ அங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படி தானே சொல்லுவோம். இங்கே தேவ மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாலமோன் ராஜா என்ன சொல்லுவார் அப்படின்னா, தேவன் கார் இருளிலே வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லுவார். இப்போ தாவீதுகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கேருபீன்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதே மாதிரி உபாகமத்தில் மோசே சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா, உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ தேவ மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒன்று சொல்கிறாங்க. அதே வார்த்தையை நீங்கள் உலக பிரகாரமாக இருக்க மற்றவங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவங்ககிட்ட ஒரு சரியான பதில் இருக்காது. அது எப்படின்னா, தானியேல் 2:11 அந்த கனவுக்குரிய அர்த்தத்தை ராஜா சொல்லுவார் இல்லையா? அப்போ அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மாம்சமாக இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவன் தான் அதை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? அப்போ தேவன் நம்மிடம் வாசம் பண்ணுகிறாரா அப்படின்னு கேட்டால்
கண்டிப்பாக தேவன் வந்து நம்மிடம் வாசம் பண்ணுகிறார்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். யோவான் 1:14. யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் வந்து சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொருவரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஆனால் தேவன் எப்படி இருக்காரா? நம்மிடத்திலே வாசமாக இருக்க அவர் விரும்புகிறாரு, நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏசாயா 63:15வது வசனத்தில் பார்க்கலாம். அவர் வந்து பரிசுத்தமும் மகிமையும் உள்ள இடத்துல வந்து வாசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு இந்த வார்த்தை தான் என் காதில் வந்து அடிக்கடி விழுந்த வார்த்தை. யாத்ராகமம் 25:8 எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வசனம் தான். யாத்ராகமம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஏன்னா தேவன் தான் யாக்கோபை அழைச்சிட்டு வந்து திருப்பி யோசேப்புக்கிட்ட கொண்டு வந்து விடுறாங்க இல்லையா எகிப்தில். அப்போ அந்த இடத்துல அடிமையாக இருந்துடுறாங்க. அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தங்களோட அடிமை வாழ்க்கையான அந்த சூழ்நிலையிலையும் தேவனை ஒரு மறக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில் தான் தேவன் என்ன செய்கிறாங்கன்னா, மோசேயை அனுப்பி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்து விடுவிக்கிறாங்க. விடுவிக்கிறதுக்கு அப்புறமா தான் அவங்க என்ன சொல்கிறாங்க ஏசப்பா அப்படின்னா, நான் ஜனங்கள் நடுவில் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன்ப்பா, நீங்கள் எனக்காக என்ன செய்யுங்க, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை வந்து உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தங்களுடைய விழுகையினால் இஸ்ரவேலர்கள் தெய்வீக சமூகத்தின் ஆசீர்வாதத்தை இழந்தனர். அவர்களுக்கு நடுவே தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை எழுப்பிப்பது கூடாத காரியம் என்று அந்த நேரம் காட்டியது. ஆனால் அவர்கள் மீண்டும் தேவ தயவிற்கு கொண்டு வரப்பட்ட பின்பு அந்த மாபெரும் தலைவன் மோசே தெய்வீக கட்டளையை செயல்படுத்த முன் சென்றான். அப்படி தேவ தயவிற்காக ஒரு காத்திருந்த நேரத்தில் தான் தேவன் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நான் உங்கள் கூட வாசம் பண்ண விரும்புகிறேன்ப்பா, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 26, 27, 28வது வசனங்கள். எசேக்கியேல் 37. நான் அவர்களோடே சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம், நம்ம தேவன் நம்ம கூட இருந்து நம்ம கூட வாசம் பண்ணும்போது நம்மளை என்ன செய்வாங்கன்னா நிலைப்படுத்தி நம்மளை வந்து வர்த்திக்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள். எப்போ நம்ம தேவனுடைய ஜனமாக இருப்போம்னா, தேவன் நம்மளோடு வாசம் பண்ணினா மட்டும்தான் நம்ம தேவ ஜனமாக வந்து இருக்க முடியும். அடுத்ததாக 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 12, 13வது வசனங்கள். 1 ராஜாக்கள் 6, 12, 13 வசனங்கள். நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகள் படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால், நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். இங்கே வந்து சாலமோனுக்கு வந்து தேவன் சொல்கிறாங்க, நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின் படியெல்லாம் நடந்து கை கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால், நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி
இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி. இங்கே பாருங்கள், இங்கே சொல்கிறது யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா சாலமோன் ராஜா கிட்ட தான் சொல்கிறாங்க, நீ என் கட்டளையை கை கொள்ளுப்பா அப்படின்னு. ஒரு ஆள் கட்டளையை கை கொண்டா தேவன் எங்கே இருப்பாராம்? தேவன் தம்மோட ஜனங்களோடு இருப்பாங்களாம். ஒரு ராஜா சரியாக நடந்துக்கிட்டா தேவன் என்ன செய்வாங்களாம்? இந்த ஜனங்களோடு கூட வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டில் நம்ம சரியாக நடந்துக்கிட்டோன்னா தேவன் நம்மிடத்தில் வாசம் பண்ணாரா? நம்ம குடும்பமே எப்படி இருக்கும்? தேவனோடு கூட அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறவங்களாக இருக்கலாம். அப்போ தேவன் என்ன செய்வாங்களாம்? கைவிடாது இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க? நிலைப்படுத்துவேன், வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல கைவிடாது இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆசீர்வாதம் எப்போ கிடைக்கும்னா அவரோட கட்டளைகளின்படி நடந்தனா தான் நமக்கு அந்த இதெல்லாம் கிடைக்கும். அடுத்து நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 33வது வசனம். நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஆண்டவருக்கு செவி கொடுத்தா நம்ம எப்படி இருப்போமா? விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்போமா? விக்கனம்னா ஒரு தீமை இல்லாமல், ஒரு தடை இல்லாமல், ஒரு இடையூறு இல்லாமல் எப்படி இருப்போம் அப்படின்னா பயப்படாமல், எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் நமக்கு அது பயமாகவே தெரியாது. நம்ம அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போ இது நடக்கும்னா தேவன் நம்மளோடு வாசம் பண்ணி நம்ம அவரோட கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனையை கை கொண்டால் மட்டும்தான் அந்த இது நடக்கும். அடுத்து என்ன செய்தால் ஆசீர்வாதம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னாகமம் 34வது அதிகாரம் 35வது வசனம். என்னாகமம் 34:35. இல்லை தப்பு. சாரி, வசனம் நான் தப்பாக சொல்லிட்டேன். குடியிருக்கும் வாசஸ்தலமாகிய தேசத்தை என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா தீட்டுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவன் வாசம் பண்ண விரும்பாத இடமா போயிடும். எப்போ அப்படின்னா தேசம் தீட்டுப்படும் போது ஏசப்பா அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? வாசம் பண்ண முடியாது. அப்போ நம்ம இன்னைக்கு எப்படியெல்லாம் தேவன் நம்ம கூட வாசம் பண்ணாதபடிக்கு நம்ம தீட்டுப்படுத்துகிறோம் நம்ம உடம்ப? ஒரு சாப்பாடுனாலேயோ, ஒரு செயல்னாலேயோ, நம்மளோட நினைவுகளினாலேயோ எப்படியெல்லாம் நம்ம தீட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் இருக்கிறோம். அடுத்ததாக தேவன் வாசம் பண்ண கொடுத்த வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1 நாளாகமம் 13வது அதிகாரம். ஒன்று நாளாகமம் இந்த 13வது அதிகாரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா தாவீது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கும் இல்லையா, அதை சரி நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா கொண்டு வருவாங்க. அப்போ மாடுகள் எல்லாம் மிரண்டுரும். ஊசா என்ன செய்வார் அப்படின்னா அதை பிடிக்க போகையில் அவர் தேவன் அடித்ததுனால அவர் இறந்துருவார். தாவீது இதை நினச்சி என்ன செய்வார் அப்படின்னா தாவீதுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும். ஐயோ, அப்போ நம்ம இந்த உடன்படிக்கை பெட்டியை நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துடும். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா ஓபேத் ஏதோம் அப்படின்னு ஒருத்தர் வீட்டில் போய் அங்கே போய் வச்சுருவாங்க. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த இடத்துல வாசமாக இருக்கல கிட்டத்தட்ட 3 மாதம் அவங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கர்த்தர் எங்கே ஆசீர்வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னா அவர் வாசம் பண்ணக்கூடிய இடத்துல அந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், தாவீதுக்கு ஒரு பயத்தினால அந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிட்டாரு? இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ நம்ம தேவனுக்குன்னு எப்போ நம்ம இடம் கொடுக்குறோமோ, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்காக இருக்கட்டும், தேவனுடைய வேதாகமத்தை வாசிக்கக்கூடிய நேரமாக இருக்கட்டும், நம்ம எப்போ தேவனுக்குன்னு இடம் கொடுக்குறோமோ அந்த நேரத்தில் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, அப்போ யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். சங்கீதம் 140:3. சங்கீதம் 140:3.
இல்லை 100 இல்லை சாரி இல்லை சாரி இது யார் அப்படின்னா செம்மையானவர்கள் தான் தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். செம்மையானவர்கள் தான். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். செம்மையானவர்கள்னா தேவனுடைய சமூகத்தில் வந்து வாசம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ எங்கே தேவன் வாசமாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா ஏசாயா 57:15. ஏசாயா 57:15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதவுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுகுண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். தேவன் எங்கே வாசம் பண்ணுவாங்களாம்? நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்துல வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று, செம்மையானவர்கள் என்ன செய்யலாமா? தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்ததாக சரி, அப்போ தேவன் நம்ம கூட வாசம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச வசனம் தான், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நம்ம என்ன செஞ்சுருவோம்? விடுதலையாயிருவோம் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ கர்த்தர் நம்ம கூட வாசம் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு விடுதலை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சகரியா 2வது அதிகாரம் 7-10 வசனங்கள். சகரியா 2:7-10. பாபிலோன் குமாரத்தி இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சீயோன் குமாரத்தே, கெம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். இப்போ நம்ம குமாரன் வந்து நம்ம கூட தங்கினா நம்ம என்ன செஞ்சோம்? விடுதலை ஆயிட்டோன்னு பார்க்குறோம். அப்புறமா தேவன் சொல்கிறாங்க, நீ ஒன்றை விடுவித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சீயோன் குமாரத்திக்கிட்ட சொல்கிறாங்க. இன்றைக்கி தேவன் சொல்கிறாங்க, நம்மளால் எந்த ஒரு பாவமும் விட முடியலை அப்படின்றது இல்லை. தேவன் சொல்கிறாங்க, நம்மளும் என்ன செய்யணும்? அதை விடுறதுக்கு முயற்சிக்கணும் அப்படின்றத தேவன் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. உன்னை விடுவித்துக்கொள். தேவன் விடுவிக்கிறாங்க, நம்மளும் நம்மளை என்ன செய்யணுமா? விடுவித்து கொள்ளணுமா? அப்படி விடுவித்தாதான் தேவன் என்ன செய்வாராம்? நம்ம கூட வாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நமக்கு ஒரு விடுதலை கிடச்சிச்சின்னா எப்பயுமே நம்ம எப்படி இருப்போம்? ஒரு சந்தோஷமாக தானே இருப்போம். அந்த விடுதலைனால சந்தோஷமாக இருக்க நேரம் நம்ம என்ன செய்வோம்? தேவனை துதித்து பாடுவோம். அப்படி தானே? ஒரு கம்பீரத்தோடு நம்ம பாடுவோம். அப்படி பாடும்போது தேவன் நம்மளோட நடுவில் என்ன செய்வாங்களாம்? வாசம் பண்ணுவாங்க. சரி, தேவன் நம்ம நடுவில் வாசம் பண்ணும்போது செப்பனியால் ஒரு வசனம் இருக்கும், கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோமா? தீங்கு. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாது இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒரு தீங்கை கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன காரியத்துலலாம் நம்மளை விடுவித்து கொள்ளணும்? நம்மளோட கீழ்ப்படியாமையோ, நம்மளோட கோபமோ, நம்மளோட இச்சையோ, நம்மளோட பொறுமை இல்லாத தன்மையோ, அப்போ எந்த காரியத்தில் நம்மளை வந்து நம்ம விடுவிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம சரி பண்ணிக்கலாம். அடுத்ததாக வாசிக்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனம். யோவான் 14:23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இல்லை, யோவான் 14:23. இங்கே வந்து யூதா வந்து ஒரு வார்த்தை கேட்பார், ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? எங்களுக்கு நீங்கள் ஏன் வெளிப்படுத்தணும் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்பார்.
அப்போ தேவன் எதுக்காக நம்மக்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, பிதாவும் என்ன செய்வாங்களாம், நம்மளோட கூட வாசம் பண்ணுறதுக்காக வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். அப்போ தேவன் நம்மளோட வாசம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா, ஒன்று தேவனிடத்தில் அன்பாக இருக்கணும், அடுத்து தேவனுடைய வசனத்தை கை கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்ததாக சங்கீதம் 101:6, தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கும், உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். அப்போ தேசத்தில் உண்மையானவர்கள் தேவனோடு வாசம் பண்ணும்படிக்கு தேவனுடைய கண்கள் என்ன செஞ்சிட்ருக்கான், நோக்கமாக இருக்கான். தேவன் நம்மக்கிட்ட வாசம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. யார்கிட்ட போய் வாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேவன் ஒவ்வொரு ஆட்களையும் தேடி தேடி என்ன செஞ்சிட்ருக்காங்களாம், பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல தேவனுக்காக நிற்கிறதுக்கு, தேவனோடு வாசம் பண்ணுறதுக்கு நம்மளும் ரெடியாகணும். ஏன்னா தேவன் தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ நம்மளும் ரெடியாகி என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்துக்கு போகணும். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 6:16, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் எப்போ நம்ம கூட வாசம் பண்ணுவாங்களோ அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு தேவனுடைய ஜனமாக நம்ம இருக்க முடியும். அடுத்ததாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா, என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்போ தேவன் நம்ம கூட வாசம் பண்ணினா மட்டும்தான் என்னவா இருக்க முடியும், நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்ததாக தேவன் நம்ம கூட இவ்வளோ தூரம் நம்ம கூட வாசம் பண்ண விரும்புகிறாங்க இல்லையா, நம்ம அதுக்கு இடம் கொடுக்குறோமா? ஒரு நிமிஷம் நம்மை கேட்டுக்குவோம். தேவன் வாசம் பண்ண விரும்புகிறாங்க, நம்ம அதுக்கு இடம் கொடுக்குறோமா? தேவன் வாசம் பண்ணுறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா என்றதை ஒவ்வொருத்தரும் நம்ம சிந்தித்து பார்ப்போம். 1 தீமோத்தேயு 6:16, ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் என்ன சொல்கிறாங்க, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறாங்க. ஒவ்வொருவரையும் நம்மளை என்ன செய்கிறாங்கன்னா, கண்ணோக்கி பார்த்து தேடிக்கிட்டே இருக்காங்க. நான் யாரோட இருதயத்தில் போய் வாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேவன் ஒவ்வொரு நாளும் தேடிக்கிட்டு இருக்காங்க. தேவன் தேடக்கூடிய நபர் நம்மளாக இருக்கலாம். நம்ம தேவனிடத்தில் சேருவோம். ஆமீன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் முடிவு நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் நெடுகிலும் நீர் எங்களை பாதுகாத்து இந்த ஓய்வு நாளிலும் உம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணின தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களோடு கூட நீர் வாசம் பண்ண விரும்புகிறீர். எங்களுடைய இருதயத்தை நாங்கள் தூய்மையாக வைத்துக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. எங்கள் உள்ளத்திலே நீங்கள் வசிக்கும் பொழுது நிச்சயமாகவே பாவத்தை மேற்கொள்ள முடியும், ஒரு நித்திய விடுதலையே நாங்கள் காண முடியும் என்கிற நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, கேட்ட எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. செய்தியை அளித்த சகோதரி ராஜாத்தையும் குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் இந்த பூலோக வாழ்க்கையை விட்டு பரலோகத்தில் உம்மோடு கூட வந்து வாசம் செய்யும்போது நீர் எங்களோடு கூட எப்போவுமே வாசம் பண்ணுவதற்கு தீர்மானித்திருக்கிற தகப்பனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் வெளிப்படுத்த விசேஷத்தில் படிக்கிறோம். ஆமாண்டவரே, பரலோகத்தின் மகிமையெல்லாம் துறந்து பூலோகம் வந்து எங்களை மீட்டுக்கொள்ள விரும்பிய தேவன் ஆண்டவரே, நித்தியம் நெடுகிலும் நீர் எங்களை நடத்த வேண்டும் என்றும் உம்மோடு கூட சுவாமி நித்தியவாசியாகி உம்மோடு கூட நாங்களும் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. புதிய வாரத்திற்குள் நாங்கள் நுழைய இருக்கிறோம். உம்முடைய புது கிருபையை எங்களுக்கு தாங்க சுவாமி. கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் நீங்கள் ஆசீர்வதிங்க. புதிய வாரத்தில் உம்மோடு கூட நடக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய கிருபையை நாங்கள் ஞானவான்களாக உணர்ந்து கொள்ளவும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் என்கிற வசனத்திற்கு இணங்க உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்து அந்த முடிவு நாளுக்கென்று நீர் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களோட குறைகளை எல்லாம் கர்த்தர் கிருபையாக மன்னித்து ஆண்டவரே நித்திய மகிழ்ச்சிக்கு பாத்திரவான்களாய் எங்களை மாற்றியறலும். ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே.
ஆமென். என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.